ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலியூடாக உங்கள் ஒருவரை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி 11வது மாசம் 2025ஆம் ஆண்டு, இந்த நவம்பர் மாசத்தினுடைய கடைசி நாட்களாக இந்த நாட்களில் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 11 மாதங்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆண்டோடைய நாமத்தை ஒரு சற்று நேரம் இந்த நாட்களை உயர்த்துவோம். என்னோடு கூட வாருங்கள். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. துணையாளரே, தேற்றரவாளரே, தேற்றும் தெய்வமே, ஜீவநதியே, நன்றி அப்பா. ஜீவன் தந்தவரே, ஜீவிக்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், என்னை சுற்றி சுற்றி வருகின்றீர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், என்னை சுற்றி சுற்றி வருகின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என் கருவையும் கண்கள் கண்டன, அவை உருவாகும் முன்னே கண்டன. என் கருவையும் கண்கள் கண்டன, அவை உருவாகும் முன்னே கண்டன. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் நான் உருவாக்கப்பட்டேன் ஐயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா. எம்மை காண்பவரே, எம்மை காப்பவரே, காண்பவரே, எம்மை காப்பவரே. அல்லேலூயா. எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களை காக்கின்ற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. துணையாளரே, தேற்றரவாளரே, தேற்றும் தேவனே, உமக்கே நன்றி அப்பா, நன்றி அப்பா. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதையா. பசுபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் மற்றாதையா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார், பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார், பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல்
வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதையா. பசுவிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதையா. என்னுள்ளம் அவரின் இல்லம், அவர் என்னில் வாசம் செய்வார். பாசமுடன் என்னை தேடி வந்தார், நேசமுடன் எம்மை அணைத்துக் கொண்டார். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதையா. பசுவிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதையா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ராஜாவே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே, சேருவின்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜனே, உமக்கே மகிமை ஐயா, உமக்கே மகிமை ஐயா. உமக்கே துதிகளை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி. துதிக்கு பாத்திரரான கர்த்தாவே, துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்க்கிறவரே, நுகங்களை உடைக்கிறவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. துணையாளரே, தேற்றரவாளரே, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே உச்சிதமான கோதுமையினால் நாங்கள் திருப்தி அடைந்து கொள்ளுவோம். ஆமென். பாருங்கள் என் நேசரே, இன்று வயல்வெளிக்கு போவோம். ஆராதனையில் கலந்து கொள்வோம், அபிஷேகத்தால் நிறைந்திடுவோம். ஆராதனையில் கலந்து கொள்வோம், அபிஷேகத்தால் நிறைந்திடுவோம். உம்மை துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து தினம் பாடி மகிழ்ந்திடுவோம். உம்மை துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலும் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக கனடா நேரப்படி இந்த காலை நேரத்திலே, ஸ்ரீலங்கா இந்தியா நேரப்படி மாலை நேரத்திலே, லண்டன் நேரப்படி மாலை ஈவினிங் டைம் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு இன்று கடந்து வருகின்ற ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை Psalms 33 verses 12 says, bless the nation whose God is the Lord, the people whom he has chosen as his heritage. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆயுதவ பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிப்பது என்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், பெரிதான ஒரு சிலாக்கியம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை பொருட்டாக எண்ணாமல், நம்முடைய மீறுதல்களை நினையாமல் அவர் எங்களை தினமும் காப்பாற்றி வருகிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆராதனைக்கு வரும் பொழுது நன்றியோடு, நன்றி உணர்வோடு வரும் பொழுது இந்த ஆராதனை ஒரு பலனுள்ள ஆராதனையாய் மாறும்.
கர்த்தர் தாம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நாங்கள் துதியில் கூட கடந்து செல்வோம். எங்கள் மத்தியிலே இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் திவ்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திவ்யாமா for the worship. Amen. Praise the Lord, Pastor. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் ரம்யமாக அவரை துதிக்கிற பொழுது அவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படியாக எல்லாருமாக நாங்கள் நாவுகளை திறந்து அந்த தேவாதி தேவனை நாங்கள் துதிப்போமா. ஸ்தோத்திரம். நல்லவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பார் நீர் ராஜாதிராஜராக இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாராக இருக்கிறீர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க. இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆகா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். யோபு 13:15 இப்படியாக சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று. இந்த நாளிலே நாங்கள் கர்த்தர் மீது நாங்கள் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக எந்த சூழ்நிலைகளும் எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து அவருடைய நாமத்தை அவருடைய அன்பை நாங்கள் எண்ணி துதிக்கிற பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்திலே எங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர் செய்த அன்பு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இந்த நாளை காண முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரண ஓலங்களின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை துதிக்க வைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவரே, உங்களை துதிக்கிற அந்த புது பாட்டை எங்களுடைய நாவிலே வைத்தீரே. ஸ்தோத்திரம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆக, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே.
கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆமேன். ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. ஆக எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் மென்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 ஆம் ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே. நாங்கள் உடைக்கப்பட்ட வேளையில் எல்லாம் ஆண்டவரே எங்களை உருவாக்கின எங்கள் நண்பின் தெய்வமே ஆண்டவரே, எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. பாடுகளை சுமந்து செல்ல ஆண்டவரே, அப்பா நாங்கள் துன்பங்களை கடந்து செல்ல ஆண்டவரே, துன்பங்களை சகித்து கொள்ள ஆண்டவரே, அந்த இருதயங்களை எங்களுக்கு கொடுத்தீரே. உங்களை நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தனிமையிலே நடந்த வழிகளில் எல்லாம் உங்களுடைய கரம் எங்களை தூக்கி கொண்டதே, உங்களுடைய கரம் எங்களை நடத்தி கொண்டதே ஆண்டவரே. இத்தனை அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் எத்தனை தடவைகள் உங்களை துதித்து பாடினாலும் அது போதாதையா. இந்த அன்புக்கு ஆண்டவரே எத்தனை நாவுகள் இருந்து ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தினாலும் அது போதாது ஆண்டவரே. அப்படியாக எங்கள் மீது அன்பு கூர்ந்த எங்கள் எபினேஸ்வரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய நாமத்தை போற்றும்படியாக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை வைத்தீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயங்களை நீங்கள் காண்கிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த வேளையிலெல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயங்களோடு உங்களுடைய நாமத்தை துதித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றிப்பா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிற ஆவியானவரே அப்பா, எங்களுடைய நினைவெல்லாம் உமதாகட்டும், எங்களுடைய பேச்செல்லாம் உமதாகட்டும் ஆண்டவரே. எங்களை நாள் முழுதும் வழி நடத்தி கொள்ளுங்க. உங்களுடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆவியானவரே. நன்றி அப்பா. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் ஆமென் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்த
புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும் எம்மை, உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் எம்மை பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, ஆற்றல் நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர் 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 அப்பா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவனோ இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்ன எங்கள் ஆவியானவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி உருமாற்றி ஆண்டவரே, எங்களை பண்படுத்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானதை செய்ய, உங்களுக்கு சித்தமானதை செய்ய ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஐயா. இந்த வேளையிலே இந்த கூடுகையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதியும் எல்லா கணத்தையும் எல்லா மகிமையையும் ஆண்டவரே என்னுடைய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர் அம்மா. அருமையான துதிகளுக்கு கூடாக எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவர் தாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூட கடந்து செல்லும். எங்கள் மத்தியிலே ரஞ்சனான அவர்கள் லண்டன் தேசத்திலே இருந்து இணைந்திருக்கிறார்கள். ரஞ்சனா, ஓவர்டியூ. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாள் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக. அது நாங்கள் வார்த்தைக்கு போவதற்கு முன்னாடி நான் என்னோட ஒரு வேண்டுதல் என்னன்னு சொன்னால், இப்ப இலங்கையில நடந்து கொண்டிருக்கிற சூறாவளிகள், மழையினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவர்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் எல்லாரும் அன்மீட் பண்ணி அந்த தேசத்துக்காக, ஒவ்வொரு தேசங்களுக்கு, இந்தியா இலங்கையிலே அநேகர் சூறாவளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்காக ஒரு விஷயம் ஜெபித்து விட்டு நான் செய்தியை கடந்து செல்வோம். எனக்கு அது பாரமா இருக்கிற என்னுடைய காலையிலேயும் என்னுடைய சபையிலே நான் ஜெபித்தேன். இந்த இடத்திலேயும் நான் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சேவிப்போம். என்னால் தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்து கடந்து செல்வோம். ஓகே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த வேளையில ராஜா, உமது கருத்தில ராஜா, இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சீனா தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்தியா தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சூறாவளியினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசங்களையும் என் தேவனே நீர் ஆண்டவரே காற்றையும் கடலையும் அடக்க உம்மால முடியும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆண்டவரே அந்த கடலை ஆண்டவரே அலைகளை ஆண்டவரே காற்றை அசையாது என்று சொல்லும்படி உமது வார்த்தையை ஆண்டவரை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டு இருக்கிற மக்களே ஒரு விஷயம் நீர் மீட்டெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சூறாவளினாலே ஆண்டவரே, மழையினாலே ஆண்டவரே, வெள்ளங்களினாலே அநேக மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். என் தேவனை அநேக குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டு இருக்கு ராஜா. என் தேவாதி தேவனின் கத்தாவே ஒரு விஷயம் மனம் இறங்கும்படியா ராஜா நாங்கள் ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியா ராஜா, அவருடைய ஆபத்திலே என் தேவனின் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன வேதனைகள், என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே தேவைகள் இருக்கோ என் தேவாதி தேவனை என் கத்தாவே ஒரு விஷயம் மனம் இறங்கும்படியா ராஜா ஆண்டவரே. அப்பா, நீண்ட நாட்களுக்கு பின் இந்த அழிவு வருகிறதே ராஜா, நீர் ஆண்டவரே இந்த சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடட்டும் ஆண்டவரே. அப்பா, நீ அவர்களுக்கு உதவி செய்யும்படியா உம்மால மட்டும்தான் ராஜா முடியும் ஆண்டவரே. அப்பா, அந்த அழிவிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், வயது வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிற கரங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா இனிமே எப்படியான சூழ்நிலை வராதபடி என் தேவனே அப்பா நோவாவில கலந்து அழிந்தது போல் ராஜா அநேக ராஜா அல்லவரே மாண்டு போயிருக்கிற என் தேவனே நீர் மீட்டெடுக்கும்படியா கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்கிற கரங்களை பொறுப்படுங்க ராஜா, வழி நடத்துங்க. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எல்லாம் உமது வார்த்தைக்கு அடங்கும் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் இன்றைக்கு உமது வார்த்தையை அனுப்பி ராஜா எல்லாவற்றையும் நிறுத்தும்படியா கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக கவலைகளோடு அநேக உடல்கள் காணாமல் போயிருக்கு ராஜா. என் தேவனை நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி உமது கருத்தை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்கள் வார்த்தைக்கு சுருதமாக கடன் செல்வோம். எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கின்றேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவனை நம்பி விசுவாசித்து நீங்கள் கேட்டுக்கொள்ளும் எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது, நீங்கள் இயேசுவிகளை நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாங்கள் கேட்கிற காரியத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கின்றார். அதான் அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கேட்டுக்கொள்ளுகிற எதுவோ என்று நீங்க பார்க்கும் பொழுது யோவான் 14, 13, 14 நீங்க என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அதாவது நீங்க எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த வேளையை நான் கேட்கும் பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன காரியங்களோட வாழ்க்கையிலே அநேக வாழ்க்கை அநேக ஜெபங்கள் தேவையா இருக்கின்றது, அநேக காரியங்கள் நிறைவேற கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்க கேட்டுக்கொள்ளுகிற எதுவோ அதை நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகின்றது. நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுது நீங்க கேட்டுக்கொள்ளு எதுவோ அதை நான் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் உபாகமம் 6:6 நீ இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே இருக்க கடவுள். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே இருக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவோ அதை அவர் செய்ய போதுமானவர். அநேகர் வித்தியாசமான காரியங்களும் வாழ்க்கையில நிறைவேறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். சில வேளை ஒருவருக்கு சுகம் வேண்டும், அல்ல ஒருவருக்கு திருமணங்கள் நடக்க வேண்டும், சில பேருக்கு ஒரு சமாதானம் வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் இதயத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்ன சொல்ற, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவுள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கும் பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அதே மாதிரி யோபு 22:26 பாத்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நாங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருந்து தேவனுடைய பாத்திரை அமர்ந்திருந்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவன் இயேசுவானவர் அப்பொழுது உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கின்றார். அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நாங்கள் மனிதர்களை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் வானத்தையும் பூமியை உருவாக்கின கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்த்து அவருடைய முகத்தை தேடும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் வாக்கு சொல்லுகின்றார். நிச்சயமாக தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராயிருந்து எல்லாவற்றையும் கொண்டு நடத்துகிறவராயிருக்கின்றார். சங்கீதம் 37:4 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். ஆமென். கர்த்தரிடத்தில் நாங்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்க. அனைவருடைய வாழ்க்கை கவலைகள் துக்கங்கள் மேற்கொண்டு வரலாம். ஆனால் நாங்கள் கர்த்தருக்குள் வரும் பொழுது, நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். ஆமென். அவர் உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால்
நீங்க கேட்டுக்கொள்ளுகிற எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்பொழுது கத்தெடுத்து நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, கத்தெடுத்து அவருடைய இருதயத்திலே நாங்கள் அவர் இருதயத்திலே வேண்டுதலை அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை செய்ய போதுமானவராயிருக்கின்றார். ஆகவேதான் நீதிமொழி 4:4 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளை கைக்கொள்ளும், அப்பொழுது பிழைப்பாய். பாருங்கள், தேவன் சொல்ல நாங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் தேவன் எங்களுக்கு போதித்து சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வரும் பொழுது என் இருதயத்திலே அதை நாங்கள் வைத்து காத்து கொள்ள வேண்டும், இருதயத்திலே அதை பதித்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது என் கட்டளை கை கொள்ளும் பொழுது அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருத்தரும் பிழைக்கத்தக்கதாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பெரியவராயிருந்து வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். நிச்சயமா யோவான் 8:37 பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றும் அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடைபெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறேன். பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தும் தேவனுடைய வார்த்தை இதயத்தில் இல்லை என்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்குமா என்றால், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக நாங்களுடைய ஜெபங்களுக்கு, எங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் ஒருவர் மேல் கைகள் வைத்து ஜெபிக்கிற வேளையிலே தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கின்றார். மத்தேயு 7:7 பார்த்தீங்கன்னு சொன்னால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்காவிட்டால் யாரும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு தேவை என்றால் நீங்க ஒரு மனிதரிடத்துல போய் இதை கேட்டாதான் உங்களுக்கு அது கிடையாது. அதே மாதிரி தேவனை நோக்கி நாங்கள் கேட்க வேணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சபையிலே, இந்த சபை மக்களுடைய வாழ்க்கையிலே, என் நண்பருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க வேணும் என்று நாங்கள் கேட்கும் பொழுது தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கின்றார். நிச்சயமாக கேட்கும் பொழுதுதான் அதை அவர் உங்களுக்கு செய்கிறவராயிருக்கின்றார். அவர் உங்களுக்கு கொடுக்கிறது. தேட வேண்டும். நாங்கள் தேவனை எங்கே நாங்கள் தேட வேண்டும். தேடும் பொழுது அப்பொழுது நாங்கள் தேவனை கண்டடைய முடியும். அவர் எங்கே இருக்கின்றார் என்பதை அவர் உங்களோட அருகாமையில் தான் இருக்கின்றார். நீங்க தேவனை தேடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறவராயிருக்கின்றார். அப்பொழுது அவருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறதா இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை கட்டுகிறதா இருக்கின்றது. அவர் வார்த்தையை நீங்கள் அறியும் பொழுது, வார்த்தை சத்தியத்தை அறிவே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் போது நிச்சயமாக அவருடைய வார்த்தை உங்களோடு இடைப்பட்டு உங்களை விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கின்றார். அதே மாதிரி கலாத்தியர் 4:2 தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியங்களை விட்டு விசாரணைக்காக கீழ்பட்டிருக்கிறார். பாருங்க, ஒரு தகப்பனுடைய காரியம் என்ன? அந்த குறித்த காலத்திலே சில காரியங்கள் நிறைவேறும் என்றால் நாங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த காரியம் ஆண்டவரே நிறைவேற வேண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதே மாதிரி எரேமியா 15:14 உங்களுடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவர்களை உட்கொண்டேன், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று எரேமியா சொல்லுகின்றார். பாருங்கள், உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் இதயத்திலே கிடைத்தது என்றால் அதை நீங்கள் உள்ளான இதயத்திலே உட்கொண்டு வார்த்தையின் எனக்கு சந்தோஷமும் இருதயம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வந்திருக்கின்றது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இந்த யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் இந்த காலை வேளை, இந்த மாலை வேளை, காலை வேளை, மத்தியான வேளையிலே நீங்கள் இந்த காரியம் தேவனை நோக்கி கேட்கின்றீர்களோ அது இன்றைக்கு தேவனும் செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆகவேதான் நீங்கள் சந்தோஷமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாக இந்த வார்த்தைகளை நீங்க தியானித்து பாருங்கள். நிச்சயமாக தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அநேக சூழ்நிலையில நாங்கள் போய்கொண்டிருக்கலாம். யார் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை வாய்க்கப்படும், யார் என்னுடைய வாழ்க்கையை இதை உதவி செய்ய முடியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பரம தகப்பன் கத்தாதி கத்தர் தேவாதி தேவன் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவர் உங்கள் அருகாமல் இருந்து, மகனே மகளே கலங்காதே, திகியாதே, நான் உன் தேவன். எந்த சூழ்நிலையிலே நீங்க போய்கொண்டிருந்தாலும் நீ என்னிலே நிலைத்திரு, நான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அந்த வாக்கில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கின்றார். தேவனுடைய அவர் வார்த்தையில உண்மை உள்ளவராக நாங்கள் வணங்குகிற தெய்வம் கல்லோ மண்ணோ இல்லை, இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இன்றைக்கு உங்கள் அருகாமையில் இருந்து உங்கள் கைகளை பிடித்து மகளே நீ நட, நீ எழும்பி நட, நீ படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் உங்களை பார்த்து இந்த வேளையிலே கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கின்றார். இதோ இந்த வேளை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய கரத்திலிருந்து அவர் ஒரு வார்த்தை
சொன்னால் போதும், அது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த மாலை வேளையிலே, இந்த காலை வேளையிலே, இந்த மத்தியான வேளையிலே அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக தேவன் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கின்றார். கொலோசியர் 3:16 பார்த்தீங்கன்னு சொன்னால், கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி துதியுங்கள். கர்த்தரை எங்கள் இருதயத்திலே எப்பொழுதும் நாங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுது நாங்கள் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்க, கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அநேக கவலை இருக்கலாம். கவலையில எப்படி நான் பாடுவது, எப்படி நான் வேதத்தை வாசிப்பது, எப்படி ஜெபிப்பது என்று உங்கள் இதயத்திலே அநேக பாரங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் பாதத்திலே முழங்கால் படியிட்டு நீங்கள் கேட்கும் பொழுது, அதை துதிக்கும் பொழுது, கீர்த்தனம் பாடும் பொழுது, பாட்டுகளை பாடும் பொழுது, ஜெபிக்கிற வேளையிலே ஞானத்தோடு தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் அவர் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். ஆகவே நீங்க எதையிட்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். நீங்கள் என்னின் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள அது உங்களுக்கு செய்யப்படும் என்று தேவன் வாக்கு கொடுக்கின்றார். நிச்சயமாக தேவன் அதை செய்கிறவராயிருக்கின்றார். நீங்க எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நீங்கள் கேட்கும் பொழுது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியமா இருக்கின்றது. நாங்கள் தேவனுடைய சித்தம், நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் கேட்க முடியாது, எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் காரியங்களை கேட்கும் பொழுது தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆமேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ இந்த வேளையில சுருக்கமான செய்தியா இருந்தாலும் தேவன் உங்கள் இடப்பட்டு இருக்கின்றார். யோவான் 15:7 இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளு எது அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். தேவனை நீங்க நோக்கி பார்க்கிற வேளையிலே நீங்கள் கேட்டுக்கொள்ற காரியம் எதுவா இருந்தாலும் அவர் செய்ய வல்லவராயிருக்கின்றார். எதுவா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யும் பொழுது தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். இந்த வேளையில் நான் ஜெபிக்க போன்ற ஒரு சில காரியங்களுக்காக இந்த காலை இந்த மத்தியான வேளையிலே சிஸ்டர் எடுத்துட்டு அவருடைய ஹஸ்பண்டுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. அவர்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். மற்ற காரியங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கின்றேன். நிச்சயமாக தேவன் இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய இதயத்திலே தேவனுடைய வார்த்தையை வைத்திருங்கள். அவர் கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். உங்களுடைய காரியங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். கிருபையும் இரக்கமுள்ள தேவன், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்டு ஆண்டவர் வார்த்தைப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமா ஜெயா சிஸ்டருடைய ஆண்டவரே ஹஸ்பண்டை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மகன் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் இருக்கிற வேளையிலே நீ சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக இந்த ஜூம்ல வந்திருந்து ஆண்டவரே வராத பிள்ளை அநேகர் ஆண்டவரே வந்தும் வராமல் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களை கலந்து கொள்ளும்படியாய் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வர்ற ஞாயிற்றுக்கிழமை விசேஷ ஆராதனையில ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொண்டு சுகபல ஆரோக்கியங்கள் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் இந்த சூறாவளியினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே வல்லமுள்ள நாமத்தினாலே ராஜா அந்த கருத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அது மட்டுமில்ல ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பேரா கருத்து தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையில நீ ஒரு சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தின் தேவன், சமாதானம் ஆண்டவரே, ஆறுதல் ஆண்டவரே, சுகம் எல்லாவற்றையும் கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ரஞ்சன். அருமையான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டனாங்கள். அது மட்டுமில்லாமல் அடுத்த கிழமை பாஸ்டர் சொலோமோன் அவர்கள் இந்தியா தேசத்தில் கலந்து கொள்ளுகிறார். சிறப்பு மெசேஜை எங்கள் மத்தியிலே தருகிறார். அவை இந்த நேரத்திலே கொடுத்த இந்த வார்த்தைக்காகவும் ரஞ்சன செய்யும் ஊழியங்களுக்காகவும் பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா ப்ரே பண்றீங்களா? ஓகே பாஸ்டர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். அப்பா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்களான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். பேசினதான அருமையான பாஸ்டர் ரஞ்சன் அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா.
அவளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக, சரீர சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர்கள் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியை மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய், பாத்திரமாய் தேவன் பயன்படுத்துகிறதான ஊழியக்காரனாய் நீர் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே நாங்கள் மனதார ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரியின் மூலமாக நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். வருகிறதான 2026 இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் பிரசங்கிக்க, அநேக வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா, ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகளை முன்னிட்டு அநேக இடங்களுக்கு தேவன் மகனை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று, பாவிக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. நாங்கள் தாமி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் துதிகளுக்கு கூட நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் மத்தியிலே பாஸ்டர் எட்வின் வேர்னர் ஐயா, வாய்ஸ் ஆஃப் காட் ஜெர்மனி ஃபவுண்டர், பாஸ்டர் ஐயா வணக்கம். பாஸ்டர் ஐயா, over to you. Thank you பாஸ்டர் ஐயா. Thank you பாஸ்டர் ஐயா. ஆமென். இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடல்களை பாடுவோம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இணைந்து ஆண்டோட நாமத்தை இந்த நாட்களை உயர்த்துவோம். இந்த வேளையிலே அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய சிந்தனையிலே ஆண்டோடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலே அவருடைய நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாளிலும் அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகாததென்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாததொன்றுமில்லையே. அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்ல கரத்தினாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள், நமது தேவன் நித்திய தேவன். களி கூர்ந்து எழும்பி துதியுங்கள், சதாகாலம் நமது தேவன். அவர் திருநாமம் புகழப்படத்தக்கது, சோத்திரம் துதிகளுக்கு மேலானது.
அவர் திருநாமம் புகழப்படத்தக்கது. உயர்ந்த நாமம், உன்னத நாமம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஜெயம் நமக்கு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேட்ட ஆவிகளோடு கர்த்தரின் செயலை யாரால் கூறலாம்? கர்த்தரின் அன்பை யாரால் சொல்லலாம்? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஜெயம் நமக்கு. வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தில் இரத்தத்தில் வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, 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 wonder working power in the precious blood of the Lamb. Nothing is too difficult for you. Hallelujah. Nothing is too difficult for you. Oh, great and mighty God. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for you. Hallelujah. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for you. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். ஓ நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உருவாக்கினவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வ வியாபியே, உம்மை ஆராதிக்கிறோம். Our Lord is great. He is the omnipresence and the omnipotent. நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த நாட்களை அவரை இந்த வேளையிலே ஆராதிக்கிற வேளையிலே உங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ வரும். இந்த நாட்களிலே, இந்த வேளையிலே every bandages I rebuke in the name of Jesus. In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே கட்டளை இடுகிற இந்த வேளையிலே எல்லா விதமான கட்டுகளும், எல்லா விதமான நுகங்களும், எல்லா விதமான சோர்வுகளும், எல்லா விதமான கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. இந்த இணைப்பிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் சிறு கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் நீர் எங்கள் நடுவிலே ஒரு பெரியவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகின்றீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகின்றீர். நன்றி நன்றி,
எல்லா நன்மைக்கும் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதுமன்றி, பலவீனத்திலே பலன் தந்தீர். என் கிருபை உனக்கு போதுமன்றி, என் பலவீனத்திலே பலன் தந்தீர். நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தனையை மாற்றினீரே நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, எங்கள் சிந்தனையை மாற்றினீரே நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கும் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 11 மாசங்களிலும் தேவன் நம்மை நடத்தி வந்தார். இந்த நாட்களிலே சில நடந்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கென்று சொல்லுங்க, நடக்க போற காரியம் எல்லாம் நன்மைக்கென்று சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய பாதைகளை, புதிய காரியங்களை, புதிய வாசல்களை தேவன் துறப்ப கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. அருமையான துதிகள் கூட எங்களை வழிநடத்துறீங்க. தேங்க்யூ சோ மச். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்யும் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் வேத வாசிப்பு கூட நாங்கள் கடந்து செல்வோம். உங்கள் மத்தியிலே இந்தியா தேசத்திலிருந்து சிஸ்டர் ஜேன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சங்கீதம் 31. சிஸ்டர் ப்ளீஸ். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். சங்கீதம் 31 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை
உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கூட நாங்கள் கடந்து செல்லும். எங்கள் மத்தியில் இலங்கை தேசத்திலிருந்து இவாஞ்சலிஸ்ட் அண்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி வாக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இவ்வருட வாக்குத்தத்தம், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மாற்கு 9:23. இன்றைய தேவ செய்தியை சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனிலிருந்து எமக்கு வழங்கினார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை மற்றும் வாக்குத்தத்த செய்தியை சகோதரர் ரஞ்சன் அவர்களும் தேவ செய்தியை பாஸ்டர் சாலமோன் அவர்களும் எமக்கு வழங்குவார்கள். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சகோதரி மிதுலாவின் தலைமையில் சிறுவர் வாலிபர் ஊழியங்கள் நடைபெற்று வருகின்றன. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று வாலிபர்களுக்கான ஊழியம் டாக்டர் கிறிஸ்டினா அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு வழி நடத்துகிறார்கள். டிசம்பர் 13 சில்ட்ரன்ஸ் புரோகிராம் சகோதரி ஜெமிமா ராபர்ட்ஸ் தலைமையிலும் சகோதரி மிதுலாவின் தலைமையிலும் இடம்பெற உள்ளது. அடுத்ததாக பெரியோர்களுக்கான கிறிஸ்துமஸ் புரோகிராம் டிசம்பர் 21 பாஸ்டர் ஆனந்த் இஸ்ராயல் அவர்கள் முன்னிலையில் இடம்பெற்று வரும். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது. இதுவே இவ்வாரத்துக்கான அறிவித்தல்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ எவாஞ்சலிஸ்ட். ஆண்டவர் தாம் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஜான் பாபு நிக்கிறீங்களா? பாஸ்டர் ஜான் பாபு, பாஸ்டர் ஐயா. ஐயா பிரைஸ் லார்ட் ஐயா. நன்றி. பாடல் ஒன்று எடுக்கலாம். ஓகே தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனமேசுவை
பணிந்தே தொழுகுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமையின் மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஐயா தேங்க்யூ ஐயா, நன்றி. ஆண்டவர் தாமி உங்களை உங்கள் குடும்பத்தினர் ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாங்க கடைசி ஆசீர்வாத ஜெபத்துக்கூடாக கடந்து செல்வோம். எங்கள் மத்தியிலே அருமையான பாஸ்டர்
பாஸ்டர் கிஷோர் ஐயா அவர்கள் இணைந்திருக்கார்கள். பாஸ்டர் கிஷோர், for the final blessing prayers, please. ஓகே பாஸ்டர். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தேன் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் கடைபிடித்து ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி கூடாக இன்றைய நாளில் நடந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவியானவர் தொடக்கம் இருந்து முடிவு பரியந்தம் கூட இருந்து ஆசீர்வதித்தபடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியிலே ஆரம்பம் வழிநடத்தல் ஜெபத்தை கொண்டு வந்தான போதகருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் வேஷிப் ஆராதனையை கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரிக்காய் ஊழியக்காரருக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே, வார்த்தையை கொண்டு வந்ததான கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கர்த்தர் எங்களிலே யோவான் புத்தகம் 15:7 சொல்லுகிறபடி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்கிறான் சொன்னபடி ஆண்டவரை எங்களை தைரியப்படுத்தி கர்த்தரிடம் கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆண்டவரே, உங்க பாதத்துல முழங்கால் படியிட்டு உங்க சமூகத்தில் நின்று நாங்கள் பார்க்கிற போது கர்த்தர் பல வழி கதவுகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின கர்த்தர் இனியும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீங்க. வார்த்தையை கொடுத்த தாசனையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. அது மாத்திரமில்ல ஆண்டவர், விசேஷமாய் பாடல்களை பாடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தினவருக்கு போதகருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. விசேஷ பாடலை கொண்டு வந்த போதகருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. வேதத்தை வாசித்ததான ஆண்டவரே போதகருக்காய் சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்க. அனௌன்ஸ்மெண்டை கொண்டு வந்ததான ஆண்டவரே சிஸ்டருக்காய் போதகருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இந்த பகுதியிலே ஆராதனை பகுதியிலே கலந்து கொண்டு யாரெல்லாம் ஜெபம் பண்ணினார்களோ ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே கூடியிருந்து ஆண்டவரே இவ்வளவு நேரமாக பல வேலைகள், பலதரப்பட்டதான நேரங்கள், பல ஆண்டவரே பிரச்சனையான நாட்கள் ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் காண்கிறோம் இயற்கையிலே சிரமப்பட்ட நாட்கள் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி உங்க பாதத்தில் இருந்த ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள், குடும்பங்களை குடும்பமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் தேவையோடும் எதிர்பார்ப்போடும் பிரச்சனையோடும் இந்த நாட்களில் நின்று கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனிப்பட்ட ரீதியிலே இந்த நேரத்தில் ஜெபிக்கிற போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படி கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் விருதாய் போகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவ்விதமாய் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமில்லை, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உலகத்திலே எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே இந்த போன் அலைவரிசை கூடாக யூடியூப் கூடாக இதை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, ரட்சித்துக் கொள்வீராக. அவர்களுக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே நடக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம். அதிகாலை புதன்கிழமை ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை சிறுவர் ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறோம். மாதத்திலே நடக்கிறதான வாலிபர் ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிறும் நடக்கிற விசேஷ ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்க சமூகம் பரிசுத்தனுடைய வழி நடத்தல் கூட இருந்து ஆண்டவரே தேவனுடைய தாசனோடு வழி நடத்தி வாரபடினால் நன்றி செலுத்துகிறேன். தேவதாசன் பாஸ்டர் அன்பை பொறுப்படுங்க ஆண்டவரே. அவருடைய தரிசனங்கள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய எல்லா காரியங்களையும் தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் உங்க சமூகம் மகிமை கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இனி வர்ற நேரங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட தங்கி தரித்திருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் ஐயா, நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகி தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone and God bless you. Thank you. Thank you. Thank you.